கொடிக்குளம் பேச்சு தெரியாதுன்னு சொல்லுங்க பாப்போம். ஏய், கொடிக்குளம் பேச்சு தங்கச்சி மாதிரி. தங்கச்சி மாதிரியோ அக்கா மாதிரியோ பேச்சியே தெரியும்ல. ஏழரை மூக்கன் சொன்ன மாதிரி இவர் கொடிக்குளம் பேச்சியே வச்சிருந்திருக்காருப்பா. ஏப்பா ஓ மகளை கூட தான் எனக்கு தெரியும். அப்ப அந்த பிள்ளைய நான் வச்சிருக்கேன்னு சொன்னா நீ ஒத்துக்கிருவியா? டேய் பிக்காலி பிள்ளை பார்த்து பேசுறா, பல்லக்கெல்லாம் கழட்டி போடுவேன். போயா போக்கவாயா? யார பாத்துற போக்கோ ஒன்ன. அப்போ நான் உள்ள, நான் வெளியே. கேட்கிற பாரு கேள்வி கேளத்தனமா இருக்கு. கயத்தை கட்டிதான் எடுத்துக்கிட்டு வர முடியும். அப்பா நீ கிளச்சி விட்டு வேகமா போடப்பா, எனக்கு பல சொல்லி இருக்கு. ஆட்டைக்கு எவ்வளவு பாசிக்கலாம்? உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுது? இங்கே போடுற சீட்டை களத்துல நாங்க தாண்டி நாங்க. அசு மீட் மை ஃப்ரெண்ட்ஸ். இவன் பேர் ராமராஜன், இவன் பேர் ஆத்தங்கர, கையுள்ள. இவன் பேர் மாரிமுத்து, என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். என்ன இங்கிட்டு காட்டுறான்? அம்மா மாரியாத்தா, நீ தாம்மா எல்லாரையும் காப்பாத்தணும் சாமியோ. ஆஹா ஆரம்பிச்சுட்டாங்களா? இதுவே எல்லாமே சாமி வந்துருமே. கடவுளே போச்சுறாங்க. ஐயா அப்புறம் என்ன போடு டான்ஸ் போடு. அண்ணா அஜித்தண்ணா விடாதண்ணா, இன்னொரு வாட்டி ஏற்றி அடிங்க. எல்லாருக்கும் இன்னொரு வாட்டி சாமி வந்து போட்ட போட்ட. ஒரு பக்கம் கஜா கட்டாண்டாது. வாத்தாயி நீ வாத்தாயி, எட்டு வச்சு வாத்தாயி, பொட்டு வச்சு மகமாயி, எட்டு வச்சு வாத்தாயி, பொட்டு வச்சு மகமாயி. ஒன்னுத்தானே அம்மா நின்னா எல்லாருக்கும் சொல்லி வச்சு, உன் பேரு சொல்லி சொல்லி புது பாட பொங்க வச்சு, பசிச்சா பாலூட்ட ஊருக்கெல்லாம் உயிரூட்ட. வாத்தாயி எட்டு வச்சு வாத்தாயி, பொட்டு வச்ச மகமாயி. அவன் பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து சொல்லு. மாதிரி வருவான். அலைகளும் ஆர்ப்பரிக்க பூமியில் பூகம்பமாய், செங்கதிர் சூரியன் அஸ்தமனமாகிட, இடியும் மின்னலும் அவன் வரவை பறைசாற்ற, தன் நிலை மறந்து அந்த விதி கூட திணறியது. எல்லையல்லோ எல்லையல்லோ பேரழக உன் பேர சொல்லி போகுதம்மோ ஒரு வாடாமல்லி. ஓல தட்டி ஒரு ஊஞ்சல கட்டி, தூசு தட்டி குடி புகுந்ததம்மோ, மேளங்கொட்டி ஒரு வெத்தலை பொட்டி. உங்க வீட்டு பிள்ளைனா பத்திரமாத்து தங்கமா மின்னணும், அடுத்தவங்க வீட்டு பிள்ளைனா அலுமினிய பத்திரமா தேயணுமா? உங்க வீட்டு பொம்பளை எல்லாம் முழுசா போத்திக்கிடணும், அடுத்த வீட்டு பிள்ளைனா அவுத்து போட்டு ஆடணுமாடா? அவுத்து பாக்கணும் எவன்ல சொன்னது? பொம்பளை பிள்ளை மாறு மேல கை வச்சிருக்கிய, அதுலதானே உங்க அம்மா கிட்ட பால் குடிச்சிய, மறந்துட்டீங்களா? என்னைக்கு நீங்க கல்யாண வீட்டுல தண்ணி அடிக்க ஆரம்பிச்சுக்கலாம் அன்னைக்கே உங்க சுயம் போச்சு. என்னைக்கு நீங்க கோயில் கொடையில தண்ணி அடிச்சுக்கலாம் அன்னைக்கே உங்க மரியாதையும் போச்சு. மானம் கட்டவனுங்களா? மாமன் மச்சன் அண்ணன் தம்பி சித்தப்பன் பெரிய பொண்ணு எல்லாரும் சேர்ந்து ஒரே புள்ளி அவுத்து பார்க்கணும் எப்படி நினைக்கிறியா? வட்டி வாங்குறதே தப்பு, இதுல வட்டிக்கு வட்டி வரையா? நம்மள ஒண்ணுக்குள்ள ஒண்ணுப்பா, விட்டு கொடுத்துப்பா, கெட்டு போக மாட்டா. விட்டு கொடுத்து போற பழக்கம் எல்லாம் என்கிட்ட கிடையாது. எனக்கு வெட்டு கொடுத்துதான் பழக்கம். வெட்டு கொடுத்து எங்களுக்கு வெண்ணி வைக்கிற மாதிரி தான். ஈட்டி கீட்டி எதிர்மூண போயாத கணேசா. மத்தவன்ட்ட பேசுற மாதிரி ஏன்கிட்ட பேசாத, நன்மையா பேசு, இல்லைன்னா தலை தப்பாது. பத்திரமா வீடு வந்து சேரணும்.
ஏண்டா வெண்ணைகளா மதுரைக்குள்ள எங்க பஞ்சாயத்து எவன் பஞ்சாயத்து பண்ணாலும் மோப்பம் முடிச்சு நாய் மாதிரி முதல்ல நீங்க வந்துடுறேன் கொப்பனம் வந்துடுறேன் ஆனா நீங்க பண்ற பஞ்சாயத்து நாங்க வரக்கூடாது கட்சிக்குள்ளதான் 4 காசு சம்பாதிக்க விட மாட்டீங்கன்னா கட்ட பஞ்சாயத்தை கூட சம்பாதிக்க விட மாட்டீங்களாடா என்னடா ரொம்ப உடைக்கிற? ஆமாடா விளக்கு என்ன எனக்கு தெம்பு இருக்கு தினவு இருக்கு விடைக்கிறேன் உனக்கு விடைக்கல நான் என்னடா பண்றது என் கூட்டு என்னடா முறைக்கிற இந்த முறை போறப்பெல்லாம் வேற கிட்ட வச்சுக்க சந்து சந்தாட்டு சாக்கடையில வீசி போடுவேன் அப்புறம் கொப்பனும் கொல்லி வைக்க நீ இருக்க மாட்ட காலையில எழுந்திரித்து குளித்து முடித்து விட்டு கோயிலுக்கு போக போறேன் கடவுள. என்ன என்னங்கடா? என்ன கிண்டலா? புளிய இடறாதீங்க, நாங்கெல்லாம் தேக்குடா, ஆரையும் பாப்போம். பழைய வெள்ளையத்தேவா பாஞ்சாலம் குறிச்சியில் வெள்ளையனா மெச்சினேன் வீராங்கனா மெச்சினேன். ஏண்டா உதாரா வாங்கடா வட்டத்தை போட்டு நின்றுக்குருவான். ஏய் ஏண்டா என்னங்கடா எங்களை எல்லாம் பார்த்தா ஊருக்குள்ள அவ்வளவு கேவலமா இருக்கா? வேணா வந்து பாருங்கடா. அத்தத்தோ நாயோட மல்லிகட்ட நம்மளால முடியாத ராஜா. சரி இருக்காது பின்னாடி பாஞ்சாலம் குறிச்சியில் வெள்ளையனா மெச்சினேன் வீராங்கனா மெச்சினேன் மெச்சினேன். வர அடடே வாப்பா சோனியா, என்ன நல்லா இருக்கியா? நல்லா இல்லன்னா என்ன பண்ண போற நீ? என்னப்பா தப்பா பேசிவிட்டேன்? நீ தப்பா தான் பேச. விடப்பா, தெரியாம கேட்டுவிட்டேன். தெரிஞ்சே பேசுற நீ. ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ வேணா கோவப்படு, நீ வேணா கோவப்படு. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா. வாடா, வந்து பாடுறா, வந்து பாடுறா, வா. நீ வேணா சண்டைக்கு வா. எப்படி? நீயானா? மரத்துல மாமா எதுக்குடா 2 இலை புடிங்க கொடு. என்ன எதுக்குடா இலை பிடிக்க தர சொல்ற? பிபி செஞ்சு ஊதுவோம் மாமா. அப்போ எனக்கு 19-20 வயசு இருக்கும். கண்ணன் கை காலெல்லாம் குண்டு குண்டா இருக்கும். யாருக்கு? உங்களுக்கு. அப்போ பத்மினி மாதிரி ஒரு அழகு தேவதையை சந்திச்சேன். முதல் பார்வையிலேயே லவ் வந்துடுச்சு. என்ன நடிக்கிறீங்க? இவனுக்கெல்லாம் ஒரு பிளாஷ்பேக். அப்போ இவனுக்கு வேலை வெட்டி இல்லாதனாலதான் வம்பு தும்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப என்ன பண்றது? ஒரு பேங்க் ஒண்ணு கட்டி விடுங்க, நடத்துறோம். என் அத்தை மகளே, உன்னை அரவணைக்க நான் ஆசைப்பட்டேன். நீ என் சித்தப்பனுக்கு வாக்கப்பட்டு சின்னாத்தாளா ஈட்டிய தனே தன்னே நன்னே தன்ன மூடு தாண்டி அங்கிட்டு போய் பாடு. ஏண்டா எந்த பக்கம் போனாலும் வலிய மரத்துக்கிட்டு மூடுங்கிறீங்க. மூடித்தாண்டா கிடக்கு. ஆமா, அது எப்படா ஒரே இடத்துல வருஷம் முச்சூடு உட்கார்ந்துருக்கீங்க? கொஞ்சம் தள்ளி தள்ளி உட்காருங்கடா, உஷ்ணத்துல கொப்பளம் வரப்போகுது. ஏப்பா வேலை வெட்டிக்கே போக மாட்டீங்களா நீங்க? சரி, அவன் தான் காலுகை எல்லாம் கோளாரா கிடக்குறான். உங்களுக்கு காலுகை நல்லா தானடா இருக்கு, விளங்காமையா போது. தெரியாத மாதிரி கேப்பிய இலை போட்டாச்சு, சாப்பாடு இருக்கு, போடலாம்ல. இவன் எல்லாம் பொறுமையா இருக்கலையா? அவன் இருப்பான், என்னால முடியுமா? ஏன் முடியாது? அது என்னமோ தெரியல. பல்லு விளக்குற அன்னைக்கு தான் பசி அதிகமா இருக்கு. கல்யாணம் பண்ற முடிவு பண்ணிட்டேன். நீ முடிவு பண்ணா போதுமாடா? உனக்கு பொண்ணு கொடுக்கறவங்க முடிவு பண்ண. அதுக்கு தானே உங்கள்ட்ட வந்திருக்கேன். ஒரு சின்ன வீடு இருந்தா பொண்ணு கொடுப்பாங்களாம், எங்க பாட்டி சொல்லிச்சு. உம்மால நான் பெரிய இவன் தாண்டா. சிவதாஸ் பெரிய இவர்னா அவர் கெட்டு கொடுப்பவர், நானும் பெரிய இவன் தாண்டா. ஒழுங்கா சொல்லல, சொருவிட போறேன். என்னண்ணா நீ வெளியூரா?
உங்க ஊர்ல எல்லாம் பிரச்சனைனா என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் கடைசி நேரத்துல ஜாதி பாட்டுங்க இங்க மட்டும்தான் கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட பாப்போம். பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. I'm back.